wanna see me care. Anytime I make some progress, I can see that they compare. I think everyone's against me, maybe something. Hello students, welcome back to our channel. நம்ம போன வீடியோல டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய லார்ஜ் நம்பரோட அடிஷன் சப்ட்ராக்ஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோல மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ளடி போன முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் உள்ள மேக்ஸ், அப்புறமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோட எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு ஷார்ட்கட்டோட கிளியராக அப்டேட் ஆகும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.8 பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? இன் ஏ மொபைல் ஸ்டோர் the number of mobiles sold during a month is 1250. 1 month டியூரேஷனில் சேலான மொபைலோட கவுண்டிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? 1250 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? எவ்ரி மந்த், ஒவ்வொரு மந்த்துமே நமக்கு இந்த மாதிரி சேமாக சேல் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? அஸ்யூம் பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் சோல்ட் இன் 2 years. 1 monthல 1250 அஸ்யூம் பண்ணிக்கிட்டோன்னா 2 yearsல டோட்டலாக எவ்வளோ மொபைல்ஸ் வந்து சேல் ஆகியிருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகேம்மா, இப்போ பார்த்துக்கோங்க. நம்ம 1 day வந்து 2 pens யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 1 days வந்து 2 pens யூஸ் பண்ணி நமக்கு காலி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கேட்குறாங்க ஒரு 5 daysல எவ்வளோ பென் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா என்ன பண்ணிப்போம்? இப்போ 2 இந்த மாதிரி 5 days-ஆக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? யூஸ் பண்ணும்போது டோட்டலாக எவ்வளோ பென்ஸ் வரும்? நமக்கு 10 pens யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி தானே? நம்ம எதாவது ஷார்ட்டாக இந்த மாதிரி எடுத்துப்போம். 2 வச்சு நம்ம 5 days. ஸோ நம்ம என்ன பண்ணிப்போம்? 2 into 5 நமக்கு என்ன தான் வரும்? 10. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை வந்து ரெகுலராக சேமாக யூஸ் பண்ணுறோம். அப்போ எத்தனை நாள் பண்ணுறோன்னு கேட்கும்போது என்ன பண்ணிக்கிட்டால் போதும்? எத்தனை யூஸ் பண்ணுறோம் அதே எத்தனை நாள் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணால் போதும். சேம் கான்செப்ட் தான் இது நமக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு 1 monthோட சேலிங் கொடுத்துருக்காங்க. 1 monthோட சேல் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? சேமாக நமக்கு எல்லா மந்த்தும் எவ்ரி மந்த்தும் இருந்துச்சுன்னா டோட்டலாக 2 yearsல எவ்வளோ சேல் ஆகிருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கான்செப்ட் தான் நமக்கு இது? மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா ஸ்டெப்பு? இப்போ ஃபர்ஸ்ட் 1 monthல நமக்கு சேலிங் என்ன தான் கொடுத்துருக்காங்க? 1250. ஓகேவா? ஸோ நம்ம எழுதிக்கலாம் நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் sold in 1 month. 1 monthல நமக்கு எவ்வளோ தான் சேல் ஆகுனதாக கொடுத்துருக்காங்க? 1250. ஓகேவா? 1 monthோட சேலிங் 1250. நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? 2 yearsல டோட்டலாக எவ்வளோ மொபைல் சேல் ஆகியிருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு மந்தில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இயர்ஸில் கேட்டிருக்காங்க. நமக்கு இப்போ 1 yearனால் நமக்கு டோட்டலாக எவ்வளோ மந்த்ஸ்? டோட்டலாக 12 months சேர்ந்தது தான் நமக்கு என்ன? 1 year. ஓகேவா? ஜான்வரி, பிப்ரவரி, இந்த மாதிரி டிசம்பர் வரைக்கும் 12 months சேர்ந்தது தான் நமக்கு 1 year. ஸோ 1 year இஸ் ஈக்குவல் டு என்ன தான் நமக்கு? 12 months. ஓகேவா? நமக்கு டோட்டலாக 2 years கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 years. 2 yearsக்கு என்ன வரும் நமக்கு? 1 yearக்கு 12 month. ஸோ 2 yearsக்கு என்ன தான் வரும்? 2 into 12 months வரும். 2 into 12. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 12 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 into 2 4. நெக்ஸ்ட் 1 into 2 2. ஸோ 24. டோட்டலாக 24 months. ஓகேவா? 2 yearக்கு 24 months. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டோம்? மந்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இயரை மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேம்மா, நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க? 2 yearsல நமக்கு டோட்டலாக எவ்வளோ மொபைல் சேல் ஆகியிருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 yearனால் நமக்கு 24 months தான். ஸோ எழுதிக்கலாமா? நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் sold in 24 months. ஓகேவா? 24 monthsல நமக்கு எவ்வளோ மொபைல் சோல்ட் ஆகிருக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வரும்? 1 monthல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 24 months. ஸோ 24 into 1 monthல நமக்கு 1250. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன பண்ணிக்கிட்டா போதும்? ஃபஸ்ட்டு நமக்கு லாஸ்ட்டு 0 இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்க வேண்டாம். சரி, மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் ஆன்சரில் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு 0 இருக்குது, அதை விட்டுடுங்க. ரிமைனிங் என்ன இருக்குது? 125. ஸோ 125 இன்ட்டு என்ன நமக்கு? 24. ஸோ 24. இனி மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5 into 4. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிப்போம்?
ஃபர்ஸ்ட் நம்பரால் என்ன பண்ணிப்போம், ஃபர்ஸ்ட் இங்கே யூனிட் பிளேஸில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு திருப்பியும் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற நம்பர் இன்டு அதோட 10th பிளேஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிப்போம், ஃபர்ஸ்ட் யூனிட் பிளேஸ் எடுத்துக்கலாமா, 4ஆல் 125 ஃபுல் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 × 4 20. ஸோ என்ன வரும் நமக்கு 0, பேலன்ஸ் ஒரு 2. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2 × 4 8. 8 + 2 என்ன வரும் 10. ஸோ 10க்கு 0, பேலன்ஸ் 1. ஓகேவா. நெக்ஸ்ட் 1 × 4 4. 4 + 1 என்ன வரும் 5. ஸோ நமக்கு என்ன வருது 500. நெக்ஸ்ட்டு 10th பிளேஸ். ஓகேவா. 10th பிளேஸ் எடுத்துக்கலாமா. 5 × 2 என்ன வரும் நமக்கு 10. ஸோ 10க்கு 0 போட்டுக்கோங்க, பேலன்ஸ் ஒரு 1. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் 2 × 2 4. 4 + 1 என்ன ஆகிடும் 5. லாஸ்ட் என்ன இருக்குது 1 × 2 2. ஸோ 2 எடுத்துக்கோங்க. 0 ஆட் பண்ணிக்கலாம். 0 0 + 0 என்ன தான் 0. 5 + 5 10. ஸோ 0, பேலன்ஸ் ஒரு 1 வரும். 1 + 2 என்ன தான் வரும் 3. ஓகேவா. ஸோ நமக்கு என்ன வருது 3000. மல்டிப்ளை பண்ணும்போது 3000. ஓகேவா. நம்ம இப்போ இந்த 24 125 மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். அதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது 3000. இங்கே இன்னும் ஒரு 0 இருக்குல்ல, அந்த 0 எடுத்துக்கல. ஸோ அந்த 0வை இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா. போட்டுக்கிட்டால் நமக்கு ஆன்சர் என்ன வருது 30,000. நமக்கு அப்போ 24 மந்த்ஸில் சோல்ட் ஆனது என்ன தான் 30,000. நமக்கு எதில் தான் கேட்டிருந்தாங்க, இயரில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், ஆன்சரை இயரில் எழுதிக்கலாமா. நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் sold in 24 monthsனு இருக்கிறத என்ன பண்ணிப்போம் 2 இயர்ஸ்னு கன்வெர்ட் பண்ணிப்போம். ஓகேவா. 2 இயர்ஸ் ஈக்குவல் டு என்ன தான் 30,000. ஓகேவா. 2 இயர்ஸில் நமக்கு டோட்டலாக 30,000 மொபைல்ஸ் சேல் ஆகிருக்கு. ஓகேவா. இந்த மாதிரி நமக்கு 1 இயர் அல்லது ஒரு இதில் கொடுத்துட்டு ஒரே ஒரு யூனிட், ஒரே ஒரு மந்த்து அல்லது ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துட்டு அதை நிறைய இதுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லும்போது என்ன பண்ணிக்கிட்டால் போதும், மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா. இதுதான் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய என்ன லார்ஜ் நம்பரோட மல்டிப்ளிகேஷனோட எக்ஸாம்பிள். ஓகேம்மா. நம்ம நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் நம்பரோட என்ன பார்க்கலாம், டிவிஷனோட எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஓகேம்மா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.9 பார்க்கலாமா. என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் 10 lakh வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஏ கவர்மெண்ட் ஸ்கீம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 10 lakh அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. 10 lakh அமௌண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்க, 500 உமன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த அமௌண்ட் கிவன் டு ஈச் உமன். நமக்கு டோட்டலாக 500 உமனுக்கு தான் இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு உமனுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 100 சாக்லேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. 100 சாக்லேட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ டோட்டலாக 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 100 சாக்லேட் கொடுத்துட்டு 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை சாக்லேட்ஸ் கிடைக்கும், டோட்டலாக 100 சாக்லேட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ சாக்லேட்ஸ் கிடைக்கும், 2 சாக்லேட். எப்படி, இப்போ நமக்கு டோட்டலாக கொடுத்துட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த மாதிரி சொன்னாங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டா போதும், டோட்டல் டிவைடட் பை எத்தனை பேருக்கு அந்த வந்து டிவைட் பண்ணால் போதும். 100 50 டிவைட் பண்ணால் என்ன தான் வரும் 2. ஸோ நமக்கு ஸ்ப்ளிட்டிங் கான்செப்ட் என்ன தான் வரும், டிவிஷன். ஓகேவா. அந்த மாதிரி டோட்டலாக கொடுத்துட்டு இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அல்லது டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அந்த மாதிரி கேட்டாங்கனாலே என்ன பண்ணிக்கிட்டா போதும், டிவைட் பண்ணிக்கிட்டா போதும். நமக்கு இந்த எக்ஸாம்பிள் 1.9 என்ன கான்செப்ட் தான், டிவைட் கான்செப்ட். ஓகேவா. ஓகேம்மா. நம்ம இதில் எடுத்துக்கலாமா. இப்போ டோட்டலாக 500 உமன்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 10 lakh அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா, அமௌண்ட் டு பி கிவன் டு 500 உமன். ஓகேவா. 500 உமன்ஸுக்கு எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, ₹10 lakh. ஓகேவா. 10 lakh அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில், ஈச் உமனுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எடுத்துக்கலாமா, அமௌண்ட் கிவன் டு ஈச் உமன். ஈச் உமனுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்ன பண்ணிக்கிட்டா போதும், டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை எவ்வளோ மெம்பர்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டா போதும். ஓகேவா. டோட்டல் அமௌண்ட் என்ன தான் நமக்கு 10 lakh. டோட்டல் மெம்பர்ஸ் 500 மெம்பர்ஸுக்கு தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டிவைட் பண்ணிக்கலாமா, 1 lakh 10 lakh. ஓகேவா. 10 lakh
டிவைடட் பை 500. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 ஜீரோவை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். நம்ம 5 டேபிளுக்கு கட் பண்ணிக்கோங்க. 1 5 is 5. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 10ல் 2 டைம்ஸ் இருக்கும் 5. நெக்ஸ்ட்டு 0 0 0வை அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ நமக்கு என்ன வருது, 2000. ஸோ ஈச் உமனுக்கு 2000 அமௌண்ட் கிடைக்குது. ஓகேவா. ஸோ எழுதிக்கலாமா, ஈச் உமன் in the self-help group was given எவ்வளோ அமௌண்ட் தான் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு, ஒருத்தருக்கு வந்து ₹2000 கிடச்சிருக்கோம். ஓகேவா. அதுதானே நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு டோட்டல் இது கொடுத்துட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணணும் அல்லது டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அந்த மாதிரி கேட்டாங்கனாலே என்ன பண்ணிக்கிட்டா போதும், டிவைட் கான்செப்டை எடுத்துக்கிட்டா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கனாலும் ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா. இந்த வீடியோஸில் நம்ம இந்த வீடியோ அப்புறமா ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன தான் பார்த்தோம், இது நமக்கு லார்ஜ் நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய லார்ஜ் நம்பர் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், அதோட அடிஷன் என்ன, சப்ராக்ஷன் என்ன, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் என்னன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.